பிரைஸ் பி டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானித்து ஜெபிக்க போகிறோம். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனாகிய கர்த்தரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை நாம் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. நேற்று தினத்தில் கூட நீங்கள் செய்தியை கேட்டிருப்பீங்க, நான் நம்புகிறேன். நேற்று தினத்தில் கூட நம்ம எபிரேயரில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். அது மறுபடியும் நான் வாசிக்கட்டுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 நான் வாசிக்கிறேன். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. அல்லேலூயா. இதை தான் நம்ம நேற்று உங்களுக்கு நான் வசனங்களை நான் வாசித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதை தொடர்ச்சியாகத்தான் இந்த வசனங்களை நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம தேவ பக்தி நமக்கு உண்டாக்கணும். தேவ பயபக்தியோடு நம்ம கர்த்தரை சேவிக்க வேண்டும். பயத்துடனே கர்த்தரை நம்ம அன்பு கூற வேண்டும், நடுக்கத்துடன் அவர் சமூகத்தில் களி கூற வேண்டும். இவ்விதத்தில் நிறைய இடங்களில் கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு பயபக்தியோட சமூகத்துக்கு நாம் போகிறோம். இன்றைக்கு நம்ம மனிதர்கள் மேலே பயப்படுறோம், உயர் அதிகாரிகளை பார்த்து பயப்படுறோம், ஒரு போலீஸை பார்த்து ஒரு பயம் வருது, நம்ம அறியாமே ஒரு பயம் வருதா இல்லையா? ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் நம்ம வந்து நின்னாலே நம்ம எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம். இருந்தாலும் போலீஸை பார்த்தா ஒரு விதமான மரியாதையும் ஒரு பயமும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனுக்குள்ளே வருது. எங்கேயாச்சும் போய் கேஸை போட்டு உள்ளே தள்ளுவாங்களோ, இப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வருது. எதனால்? அவங்களுடைய அந்த காக்கி சட்டையினால். இது ஒரு பயம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நம்மை படைத்த தேவனிடத்தை நம்ம எப்படி சேவிக்கணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை நாம் சேவிக்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. சரி, அடுத்த வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த குமாரன் யார்? இந்த குமாரன் யார் என்று சொல்லுவோமானால் அவர் யாருமில்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கோபம் கொள்வாரா? இயேசுவானவர் கோபம் கொள்வாரா? இயேசுவானவர் அன்புள்ள தேவனாச்சே, அவர் ரொம்பவும் சமாதானம் உள்ளவராச்சே, நீடிய பொறுமை உள்ளவராச்சே, அவர் எப்படி கோபம் கொள்வார்? ஒருவேளை நாம் அப்படி யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் பூமியில் இருக்கும் பொழுது அவர் தன்னை முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தவராக, ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க வந்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எப்படி பூமியில் வாழணுன்றது கற்றுக் கொடுத்தார். அதே போல் பிதா கிட்ட அவர் பயபக்தியோடு அவரை சேவித்தார். பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அந்த ஐக்கியத்திலேருந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் கூட அவர் பிதாவோடு கூட நெருங்கி இருந்ததை நம்ம வேதத்தில் அதே நேரத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்போது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ரகசியம், வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னென்னா, அவர் பிதாவோடு கொண்டிருந்த அந்த ஐக்கியம், அந்த பயம், அந்த ஒரு பக்தி. அவர் தான் இயேசு தான் நமக்கு என்றென்றைக்குமே முன்மாதிரி. இயேசுவானவரை பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பத்தின்படி ஒன்றுமே செய்கிறதில்ல. பிதாவே, உம்முடைய சித்தமானால் இது என் வாழ்க்கையில் அனுமதிங்க, இல்லைன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும்ல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது இயேசுகிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அவர்கிட்ட அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பயபக்தியோடு அவர் பிதாவை தொழுது வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம் தேவனை எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கா? கர்த்தர் மேலே ஒரு நடுக்கம் இருக்கா? வேத வசனத்தை வாசிக்கும்போது நம்ம துணிகரமாக வாசிக்கிறோமா? கர்த்தர் என் கூட பேச போகிறாரு, என்ன பேச போகிறாருன்ற ஒரு ஆவல், ஒரு விதமான ஒரு பயம் நமக்குள்ளே வருதா? தேவ பயம் நமக்கு எல்லாருக்குமே அவசியம். இன்றைக்கி நம்ம பயன்றது பயம் இன்றைக்கி நிறைய விதமான பயம். பிசாசும் பயத்தை கொடுப்பான், உலகமும் பயத்தை கொடுக்கணும். அந்த பயம் நமக்கு தேவையே இல்லை. அது கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு பயம் என்னென்னா, தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும்.
நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளே நம்மளால் கவனம் செலுத்த முடியும். இந்த வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் அழியாமல் இருக்கும்படி ஒரு முத்தம் செய்யுங்கள். இந்த முத்தம் செய்யுங்கள் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தமாக சொல்லலாம். ஒன்று அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது. இன்னொன்று நம்ம கீழ்ப்படிந்து வாழ்வது. இதுதான் இதோடைய உண்மையான அர்த்தமாக சொல்லப்படுது. என்னன்னா, அவரை முத்தம் செய்யுங்கள் என்றதுக்கு அர்த்தம் என்னென்ன மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம என்னென்னா நம்ம சப்மிட் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னொன்று கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் வழியிலே அழிந்து போக மாட்டோம். இதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர் கானான் தேசத்துக்கு நடத்தி வந்துட்டுருக்காரு. அந்த வழியில் முறுமுறுத்தவர்கள் எல்லாம், அவ்விசுவாசித்தவங்க எல்லாமே அந்த வழியில் என்ன பண்ணாங்க? அழிந்து போனாங்க. அவங்க அழிவுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் மேலே ஒரு கோபம் வந்ததுனால தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க கர்த்தர் மேலே பழி போட்டது, இப்படி கர்த்தரை கடிந்து கொள்கிறாங்க. கோபம் கொண்டது நிமித்தம் கர்த்தர் அந்த சந்தேகப்பட்ட ஜனங்களை, அவ்விசுவாசமுள்ள ஜனங்களை கர்த்தர் கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்யாதபடிக்கு அவர்களை வனாந்திரத்தில் அழித்து போட்டார் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்முடைய இலக்கு எது தெரியுமா? பரலோகம் தான் நம்முடைய இலக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேண்டும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே நேசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவால் அன்பான தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், அவர் ஜெபித்தா நமக்கு அற்புதம் செய்வார்ன்றது நம்பிக்கை எல்லா மக்களுக்குமே உண்டு. இயேசு அறியாதவங்க கூட இயேசு மேலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது. 10-11 இயேசுவை நம்புகிற கூட்டங்கள் உண்டு. அற்புதங்களை பெற்றுக்கொள்றவங்களும் உண்டு. இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற எத்தனையோ விடுதலை கூட்டத்தில் பங்கு கொள்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான். ஒரு விசுவாசத்தோடு வருவாங்க, எனக்கு ஒரு விடுதலைக்காக வருவாங்க, சுகத்துக்காக வருவாங்க, ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ள மாட்டோமான்னு வருவாங்க. பெற்றுக்கொண்டு அவங்க கடந்து போயிட்டு மறுபடியும் அவங்களோட வழிபாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, இந்த இயேசுக்கிட்ட போனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் எந்த வகையில் கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எந்த அளவு கர்த்தர் மேலே ஈடுபாடோடு உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேலே இருந்த அந்த ஒரு பார்வை நம் மேலே கர்த்தர் வரும்படிக்கு பார்ப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்ம அவர் ஆராய்ந்து பார்த்தாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? நமக்குள்ள விசுவாசம் எந்த அளவில் இருக்குது? நம்ம விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த வழியில் நம்ம அழியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி வாழணும்னா, அவர் மேலே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, அவர் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த விடவே விடாது. அப்போது இந்த மாரி சூழ்நிலையில் இந்த கடைசி காலத்தில் நாம் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், எதை அண்டி கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது அப்படின்னா, எடுத்து வாசிங்களேன். யோவான் எடுத்துக்கோங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியை பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலாம் அதிகமான இருளையே விரும்பினாதனால தான் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இயேசுவானவர் நம்ம உள்ளத்தில் வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே போல நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில்
அசுத்தம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூட யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் நம்ம கரைபடாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நம்ம இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். ஆனா, இந்த டாஸ்க்ல நம்ம குறைவுபடக்கூடாது. நம்மளை கரைப்படுத்த தான் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். நம்மளை எப்படியாவது பாவ கரைகள் நம்ம மேல வரணும். குற்ற மனசாட்சி நமக்குள்ள வாதிக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு பலவிதமான அழுக்குகளை நம் மேலே போட ஆயத்தமாக இருக்கிறான். அதான் எங்கள் வசனம் சொல்லுது பாருங்க, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியை பொல்லாதையில் இருக்கிறபடியால் அவங்க ஒளியை பார்க்குற இருளை அதிகமாக விரும்பினாங்களாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய வசனம், இன்னைக்கு கிறிஸ்தவன் தான் ஒரு வெளிச்சம், இயேசுவானவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். வேத வசன வார்த்தைகள் வெளிச்சம், துதி வெளிச்சம், ஜெபம் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நிறைய பேர் விரும்பாதபடிக்கு இந்த மாம்சத்தின் கிரியை எதை நோக்கி இப்போ இருக்குது? இருளை நோக்கி இருக்குது. இன்னைக்கு இருள் வந்து எதுனா உலகத்தை குறிக்குது. இன்னைக்கு உலகத்து மேலே ஜனங்கள் விருப்பம் கொள்றதுனால அந்த உலகத்துக்குரிய சிற்றின்பங்கள். இன்றைக்கு பொங்கல் தினம். இன்னைக்கு பொங்கலில் நிறைய நிறைய பேர் வீடுகளில் இன்னைக்கு ஒரு வீடே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன, ஒரு விடுமுறை. ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவு, காலேஜ் லீவு, நிறைய வேலை ஸ்தலத்தில் லீவ் விட்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் குடும்பமாக வீட்டில் இருக்கிற ஒரு தருணம். இந்த இந்த நேரங்களில் நாம் எப்படி நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறோம்? இந்த பொங்கல் தினத்தில் டிவியை ஒருவேளை நீங்கள் போட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதில் நிறைய புது படம் போடுவாங்க, புது நிகழ்ச்சிகள் போடுவாங்க. இந்த 3 நாளும் உங்களோட செலிப்ரேஷன் லீவ் எல்லாம் எப்படி போயிடும் தெரியுமா? ஒரு வேளை நீங்கள் டிவியை ஆன் பண்ணிவிட்டு முன்னால் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 3 நாளும் பிசாசு வைத்திருக்கிற அந்த கண்ணுக்கு வச்சிருக்கிற இனிமையான காட்சிகள், படங்கள் எல்லாமே உங்களுடைய சோலை அப்படியே வந்து என்ன பண்ணுன்னா, அப்படியே அது இழுத்துக்கொள்ளும். உங்கள் நேரம் திருடப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் குறைந்து போகும். அப்போ அந்த 3 நாளில் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் போயிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டோ, இல்லை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுற ஜெபத்தினால நமக்கு அந்த அளவுக்கு பவர் வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு என்ன பண்ணலாம், வெளிச்சம் வீசும். ஆனால் இந்த 3 நாளில் நம்ம வேத வசனத்தை அதிகமாக தியானிப்போம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இருக்கிற இந்த விடுமுறை நாட்களில் ஒருவேளை எனக்கு லீவ் விட்டுறாங்க. நான் இந்த விடுமுறை நாட்களில் அதிகமாக வேதத்தை நான் வாசித்து தியானித்து கர்த்தரை துதித்து பாடி நான் ஆர்ப்பரித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய ஆத்துமா அது விழிப்பாயும் வெளிச்சமாயும் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதுவே என்னுடைய நேரத்தை நான் உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு நான் செலவிடுவேன் என்று சொன்னால், என்னுடைய ஆத்துமாவில் ஒரு இருள் சூழ்ந்து கொள்ளும். அது போக போக அது பயத்தை கொண்டு வரும். தேவ பிரசன்னத்தை நான் இழந்துடுவேன். தேவ மகிமையை நான் இழந்துடுவேன். இன்றைக்கு நாம் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் பற்றி கொண்டிருப்போமானால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இது எப்போ தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய வசனங்களை எல்லாம் நன்றாய் காதில் கேட்ட பிறகு கர்த்தர் பேசியிருப்பார். இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி கர்த்தருக்குள்ள ஐக்கியப்படணும், எப்படி நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை எல்லாம் ஒரு மனுஷன் கேட்டுட்ட பிறகு மறுபடியும் நாம் என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி உலக காரியங்களுக்கு, இருளான காரியங்களுக்கு நேரத்தை செலவழிப்பானேன். அவனுடைய அக்கிரமத்தின் மிகுதி, மாம்சத்தின் கிரியைகளுடைய மிகுதி நிமித்தமாக முடிவு என்னன்னா, ஆக்கினை தீர்ப்பு. இதற்கு காரணம் யார் தெரியுமா? நாம் தேர்ந்தெடுக்கிற முடிவுகள் தான். இன்றைக்கி நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? யூ சூஸ் த பைபிள் ஆர் யூ சூஸ் ரிமோட். ஒருவேளை நீங்கள் விதத்தை எடுக்க போகிறீங்களா, இல்லை உங்கள் டிவி பெட்டி ஆன் பண்ண போகிறீங்களா, இல்லை மொபைல் ஃபோன் எடுக்க போகிறீங்களா? இன்றைக்கி எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? இன்றைக்கி அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு கிடைக்கிற நேரங்களில் எவ்வளவோ தேவ செய்திகள் இருக்குது, எவ்வளவோ உங்கள் கையில் வேத புத்தகம் இருக்குது. தனிமையில் போங்க, கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடி மகிழுங்க, குடும்பமாக தேவ சமூகத்தில் அமருங்க. இப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபத்தினை நாட்களில் வரும் பொழுது நாம் தப்பித்து கொள்ளும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதனால் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை, இன்றைக்கு இது வரைக்கும் நீங்கள் நேரத்தை வீணடிப்பிருக்கிறீர்கள் என்று சொன்னால், வீணாய் போயிடுச்சுன்னு நீங்கள் ஒரு வேளை உணர்ந்தீங்கன்னா, இனி நாம் நேரத்தையும் காலத்தையும் வீணாய் கழிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிறத வாஞ்சிங்க. எனக்கு வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விதமான கலக்கம் வருதுன்னா, தேவ சமூகத்துல போய் ஒப்பு கொடுங்க. அதான் இயேசுவை முத்தம் செய்யுங்கள்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அதான் மறுபடியும் நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கைய அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது, கீழ்ப்படிவது தான் முத்தம் செய்வது. இப்படி நாம் இந்த உலக ரீதியான வாழ்க்கையில நாம இயேசுகிட்ட நம்முடைய லைஃப்பை சப்மிட் பண்ணும்பொழுது, ஒபீடியன்ட்டான ஒரு லைஃப்பை வாழும் பொழுது, நாம் இந்த வாழ்க்கையில நம்ம அழிந்து போக மாட்டோம். கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நம்ம நீங்கலாக்கி, அவர் நம்மை ரட்சித்து பரலோகத்திலே சேர்ப்பார் என்பதில எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தை ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேவனே, இந்த நாளில் எத்தனையோ பேர் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குள்ள இருதயத்திலும் அப்பா ஒரு இருள் இருக்கும் என்று சொன்னால், அந்த இருளை எல்லாம் கர்த்தர் நீங்கள் வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. ஆமாண்டவரே, அப்பா இந்த ஒளியானது உலகத்தில் வந்திருந்த போதிலும் எங்களுடைய கிரியைகள் பொல்லாதல இருக்கிறதுபடினால அப்பா நாங்கள் ஒளியை பார்க்கலாம் அதிகமாக இருளையே நாடி போகிறோம் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் எங்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக நடத்தி செல்றதுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோமே. எங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும். ஆவியின் கிரியைகள் எங்களுக்குள்ள செயல்படணும். ஆவியின் கனி எங்களுக்குள்ள காணப்படணும் அப்பா. அதுக்கு பரிசுத்த ஆவியின் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் வீணாய் கழிக்காதபடிக்கு, அப்போ இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய ஆத்மாவை செலவிடாதபடிக்கு, அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படி கிருபை செய்யுங்க அப்பா. இது நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆண்டவரே நேரத்தை காலத்தை வீணாய் கழித்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. அப்பா அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இன்றைக்கு அப்பா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் மேலே நம்முடைய கிருபை இருப்பதாக நாங்கள் எங்கள் வாழ்நாளில் செய்த எல்லா அக்கிரமங்கள் பாவங்களையும் மன்னியும் அப்பா. நாங்கள் எவ்வளவோ விதமான தீமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் எங்களை ரட்சித்து பாதுகாத்து கொண்டீரே. இன்றைக்கும் அப்பா இந்த மாதிரி பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து உங்கள் சத்தியத்தை நேரம் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே எங்களை நடத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. இந்த உலகத்துக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருக்கட்டும் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் இயேசுவுக்குரியவர்கள் என்ற ஒரு சிந்தை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் கர்த்தாவே. நாங்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எப்படி நாங்கள் நேரத்தை செலவிடணும் என்ற ஒரு சிந்தை உள்ள ஜனங்களாக எங்களை மாற பண்ணுங்கப்பா. எங்களை மாற பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மண்டை முத்தம் செய்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதலுள்ள ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உம்மை பயத்தோடும் பக்தியோடும் சேவிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம் நாம மகிமைப்படட்டும். செய்தி கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் உண்மை அதிகமாய் பற்றி கொள்ள கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.